மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில். சக்தி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026. கன்னிராசி, அதற்குண்டான பலன்களை நம்ம பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஐயா, உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் நான். கன்னிராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? கனவுகள் கை கொடுமா? கன்னிராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு 2026. எப்படி கேட்டா, தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு ஆரம்பிக்கிறது. தர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், கர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், இரண்டு பேரும் 4வது ஸ்தானத்தில் சங்கமிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுறதுன்னா, இவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் மெய்ப்பட வேண்டும் இல்லையா? ரொம்ப நாளாக போட்டு வச்சிருந்த திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புது வீடு வாங்குவாங்க. 2026 மறக்க முடியாத வருஷமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். புதுசாக ஒரு வீடு வாங்கணும். ஏற்கனவே வீடு வாங்கியிருந்தா கூட இன்னொரு வீடு, அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும். புதுசாக வாகனம் வாங்குவாங்க. அந்த சுக்கிர பகவான் வாகனக்காரகனுடைய அனுக்கிரகமும் இருக்குது. அப்போ புதுசாக வாகனம் வாங்குகிற யோகம் எல்லாத்தையும் தாண்டி இந்த கன்னி ராசிக்கு 9வது ஸ்தானமான ரிஷப ராசியில் வருஷம் பிறக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கன்னி ராசி என் ராசி, ரிஷப காளை ராசி உன் ராசிம்பாங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையில ஒரு அந்யோன்யம் வரக்கூடிய யோகம். இது நாள் வரைக்கும் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். அந்த யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 9வது ஸ்தானத்தில் உச்ச சந்திரன், அது என்ன ஆகுதுன்னா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய யோகமும் இவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃபில் குரு லாபத்திற்கு வந்த பிறகு அந்த வீட்டில் இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் விலகிடும். பெரியவங்களால் அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டு நடக்கணும். நல்ல முன்னேற்றம் வரும். ஸோ ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல பொசிஷன், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு ரொம்ப அமர்க்களமாக 2026 உங்களுக்கு இருக்கும். இதில் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது தான் ஒரு சூட்சமம். அந்த சில விஷயங்களில் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா பார்ட்னருக்கு ஒரு தாட், நமக்கு ஒரு தாட் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். அந்த கன்னிராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் கூட தன்னுடைய ஒரு கூட்டணிகள் அமைப்பதில் கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால், இந்த ஆண்டு கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கால்குலேட் பண்ணினால் பெரிய வெற்றிகளை பெற முடியும். ஓகே மேடம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது கன்னிராசிக்கு இந்த 2026 தொழில் எப்படி இருக்கும்? வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும்? குறிப்பாக கன்னிராசியை சேர்ந்த பெண்களுக்கு முன்னேற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாத காலம் குரு 10ஆம் இடத்துல இருக்கார். ஸோ ஏதாவது வேலையெல்லாம் சிக்கல் இருக்கு அப்படின்னா, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிதானிக்கிறது நல்லது. இந்த இடத்துல எனக்கு ப்ரெஷர் இருக்கு, நான் உடனே பேப்பர்ஸ் போடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஜூன் மாதத்துக்கு அவங்க வெயிட் பண்ணலாம். எப்போவுமே இந்த கிரக மாற்றங்களில் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மாற்றம் வருதுன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே அதனுடைய அந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல காலமாகத்தான் இருக்கும். முதல் 4 மாதம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் போதும். 6ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால எப்பொழுதுமே அந்த பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் 12ல் கேது இருக்கும்போது அதுக்கான செலவுகளும் உண்டு. குரு திரும்ப அவங்களுக்கு ஒரு அதிசாரமாக நவம்பர் டிசம்பரில் 12ஆம் இடத்திற்கு வராங்க. அதனால் அவங்க பிளானிங் எப்படி பண்ணணும்னா, இந்த முதல் 4 மாதம் அவசரப்படாமல் இருந்து மே ஜூன் ஜூலையில் ப்ராப்பராக பிளான் பண்ணி அதை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. அது திருமணமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய வேலை விஷயமாக இருக்கலாம். கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இந்த வாட்டி அவங்களுக்கு மே மாதம் இருக்கும். அப்ரைசல்ஸ் நல்லா இருக்கும். வெளிநாட்டில் வேலை பண்ணுறவங்களுக்கு வேலை பயம் வேண்டாம். இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கிறதுல கன்னிராசிக்காரர்களுக்கும் அந்த பயம் இருக்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்காரு, வேலை போயிடுமோ அப்படின்ட்டு. அந்த பயமும் அவர்களுக்கு தேவையில்லை. இல்லை. ஓகே கார்த்திகேயன் சார், நீங்கள் சொல்லுங்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த 2020 என்ன எதிர்பார்க்கணும்? இதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னா என்னது? டியூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூட்டி வச்ச குதிரை ஒன்று புட்டுக்குச்சு மாமா, அந்த பாட்டு என்ன ஹிட் அடிச்சதோ அந்த ஹிட்டு கன்னிராசி நேயர்கள் இந்த தடவை கொடுத்துடுவாங்க. பெரிய சக்ஸஸ்ங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று சிவன்ராத்திரி முடித்ததுக்கப்புறம் கையெழுத்திடுவாங்க. 2026 மிகப்பெரிய பொருளாதார ஆதாயங்கள் அடைவார்கள். குடும்ப உறவுகளை ஜெயிக்க வைக்கிறதுலையும் சரி, தன் கூட இருக்கிறவங்களை ஜெயிக்க வைக்கிறதுலையும் சரி, கன்னிராசி தலைவர் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க,
பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இந்த என் வாழ்வில் வந்தாச்சு ஆகஸ்ட் 15ங்கிறது 2026 முழுசுமே அவங்களுக்கு ஆகஸ்ட் 15 தான் ஒவ்வொரு நாளும். அந்தளவுக்கு சக்ஸஸுங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த கஷ்டம்லாம் ரயில் ஏறி போயாச்சு அப்படிங்கலாம், இந்த கஷ்டம்லாம் ரயில் ஏறி எங்கே போயிடுச்சுன்னா சிம்மத்துக்கு போயிடுச்சு. அதனால் கேது அனுப்பிச்சி வச்சதுக்கு அப்புறமேலே மிகப்பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கன்னி கொடுத்துரும். இந்த பாவ கிரகங்கள் நம்மளை விட்டுட்டு போகும்போது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருவாங்க. அதுதான் ஜோதிடத்தோட ஒரு சூட்சமே. அதே மாதிரி அதுதான் அனுபவம்னு நம்ம சொல்கிறது. இப்போ அந்த ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா நம்ம யாருமே ஒரு கிரக சஞ்சாரத்தை பேச போகிறதில்ல, ஒரு கிரக பயிற்சியை பேச போகிறதில்ல. அன்னதானங்கள், ஆன்மீக யாத்திரைகள், கோவில் கும்பாபிஷேகங்கள், கைங்கரியங்கள், ஊருக்கு கூட்டி சாப்பாடு போடுற அளவுக்கு எல்லா விஷயமும் இவங்க சொந்த செலவுலேயே பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார விரயங்களும் இருக்கும், பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறது இருக்கும். சிவன் ராத்திரிக்கு அப்புறமேல் அதுவுமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க வேண்டிய அமைப்பு. இந்த ஹவாலா, உய்யாலா, முகாபுலா எல்லா கரன்சியுமே பர்ஃபெக்டாக டீல் பண்ணுவாங்க, எங்கேயும் சிக்கிக்கலாம் மாட்டாங்க. ஜிஎஸ்டி, டாக்ஸேஷன்ஸ் இதில் இருந்த ப்ராப்ளம்ஸுமே கன்னிராசி நேயர்களுக்கு அதுவே சால்வ் ஆகும். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அது யாரோ ஒருத்தன் வந்தால் இதை மட்டும் கட்டு போன்ற ரசீதை கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு, இந்த தலைக்கு வந்ததெல்லாம் தலைப்பாயோடவே போயிடுச்சு அப்படின்னு ஒரு நல்லதை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய காலம். இந்த 12 ராசியிலேயே ஃபஸ்ட் ரேங்க் யாருக்கு கொடுக்கலாம் இந்த அமைப்பில் அப்படின்னா டெஃபினட்டாக கன்னிக்கு நான் அந்த முதல் மதிப்பெண்ணை கொடுத்துருவேன். சார் சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எவ்வளோ மதிப்பெண்கள்? 90. சார் நீங்கள் சொல்லுங்கள். 80 மதிப்பெண்கள். மேடம் நீங்கள்? 80. அடேங்கப்பா, கன்னிராசியில் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கன்னிராசிக்காரங்களே இது கேட்டு ஷாக்காக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வாங்குற அடி அந்த மாதிரி இருக்குது, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமைவதற்காக சக்தி விகடன் சார்பில் நாங்கள் வாழ்த்துறோம். இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026. தீபம் லேம்ப் ஆயில், இது ஒரு தெய்வீக அனுபவம். ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜவ்வாது, சாம்பிராணி மற்றும் பிளாசம் மனங்களில்.